நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த கோபப்பிரசாதம் அடிகள் 91 முதல் 95 வரை. இன்னோர் காய்ந்தனர் இன்னோர்க்கு அருளினர் என்றறிய உலகில் முன்னே உரைப்பதில்லை. ஆகிலும் மாடுபோல கூடி நின்றழைத்தும் மாக்கள் போல வேட்கையீடுண்டும். இதன் பொருள், இன்ன தீயோரை காய்ந்தும் இன்ன நல்லோர்க்கு அருள் புரிந்தனர் என்பதும் எங்கேனும் சொல்லப்படுகின்றதா? இல்லையே என்க. இங்ஙனம் கூறிய புராண இதிகாச கதைகளால் இல்லாமல் சண்டேசரர், கண்ணப்பர், கோச்சங்கச் சோழன், மூர்த்தியார் முதலியோர் வரலாறு போல வரலாற்று முறையில் சொல்ல கேட்கின்றோமோ என்னும் கருத்தினால் கூறியதாகும். என்றாலும் ஆடுபோல கூடி நின்று அழைத்தும் மாக்கள் போல, அதாவது விலங்குகளைப் போல விருப்பம் ஏற்படும் பொழுது உட்படுத்தியும் இறைவனை போற்றி வணங்க வேண்டும் என்கின்றார்.